41 பேர் குடும்பங்கள், அவருடைய உறவினர்கள் எப்படி இறந்தார்கள் அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த மக்களுக்கு இருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். தாவேகாகவும் திமுகவும் வேலை வெட்டி இல்லை, நீங்கள் அடிச்சிங்க, எங்களுக்கு அது தேவையில்லை. விஜய் ஒரு குற்றவாளி, குற்றவாளி எப்படி கரூருக்கு போகலாம்? காவல்துறை வைத்துக் கொண்டீர்கள்னா இது உள்நோக்கம் கற்பிக்கிறது இல்லை. ஜென்சி என்ற வார்த்தையை தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர் அவர் தானே. இலங்கையிலும் நேபாளத்துக்கு நடக்கும் போல ஜென்சி புரட்சி இங்கே நடக்கும்னாருல. சீமானுக்கு திமுக மேலே ஒரு சாஃப்ட் பார்வை வந்துச்சு, விஜய் மேலே ஒரு கோப பார்வை வந்துருக்கு. டாஸ்மாகில் நல்ல நடவடிக்கை போகுது, பாட்டிலுக்கு 10 ரூபாவை கிட்டத்தட்ட நிறுத்திட்டாங்க. ஒரு மெட்ரோ ட்ரெயினுக்கே செல்லுலேயே இது பண்ண முடியும் போது ஓபி சீட்டுக்காக உட்காந்து 2 கிலோமீட்டர் நீளம் நின்றுட்டு இருக்கிறது எந்த ஊரில்? இந்த 5 வருஷமா என்னையா பண்ணீங்க? நீங்கள் என்ன பண்ணீங்க? அம்மா உணவத்தை முன்னிலும் வேகமாக நன்றாக செய்வோன்ட்டு நல்லா செஞ்சீங்க. அடுத்து கரூர் சம்பவம். இப்போ 10ஆம் தேதி முதல்வர் அங்கே செல்வதாகவும், குறிப்பாக அங்கே 41 பேர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுப்பதாகவும் தகவல் வருது. முதல்ல இது உச்சநீதிமன்றமே போய் உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கறிஞர்கள் குட்டு வாங்கினாங்க. இப்போ நீங்கள் அவர் எஃப்ஐஆர்லேயே அவர் பேர் இல்லை, நீங்கள் அவரை வழி நடத்தணுமானாங்கன்னு கேட்டதோடு இல்லாமல் ஆதவ அர்ஜுனா அங்கே போகக்கூடாது, அவர் இந்த மாதிரி பேசுகிறேன், இப்போ சிபிஐகிட்ட கொடுத்துருக்குறாங்க அந்த வழக்கை, அங்கே தடை விதிக்க வேணும், பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு. இதை எப்படி பார்க்குறீங்க? கரூர் வழக்கு நடந்த பொழுது அந்த அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே அன்றைக்கி நைட்லேருந்து காலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த வழக்கை பேட்டி கொடுத்து தசை திருப்புற வரையும் இவர்கள் விஜய் உட்பட அந்த டீமே கொலைகாரர்கள்ன்ற மாதிரி தான் கொண்டு போனாங்க. அதுக்கு மறுநாள் உடனே அவர் ஒரு நபர் கமிஷன் அமைச்சிட்டாரு. அவங்க உடனே முதல்வன் பட பாணியில் உடனே அவங்க விசாரணையில் இறங்கிட்டாங்க. இந்த கூத்தெல்லாம் பார்த்தோம். மறுநாள் வேற ஒரு வழக்கில் தனி நீதிமன்ற நீதிபதி பெஞ்சு ரிஜெக்ட் பண்ண ஒரு விஷயத்த அவர் கையில் எடுத்து அவர் தனியாக கருத்து போடுறாரு. அதில் எஸ்ஐடி போடுறாரு, கருத்து சொல்கிறார். அதுக்கு பிறகு 2 ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகள், மூத்த அதிகாரி எஸ்ஐடி போட்டது அஸ்ராகாக்கு பேட்டி கொடுத்தது. டேவிட்சன் தேவாசிரமா அமுதா உட்காந்து பேட்டி கொடுக்குறாங்க. அதில் முழுவதும் விஜய் தாவேகா மேலே தான் குற்றச்சாட்டு, தப்புன்ற மாதிரி போடுறாங்க. இது எல்லாமே திட்டமிடப்பட்டு ஏதோ ஒரு இணைப்பாக இருக்குது, இது எல்லாமே சந்தேகத்தை ஏற்படுத்துது, இது எதுவுமே சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்ல உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. அது எப்படியா டிவிஷன் பெஞ்சு ரத்து பண்ணதை தனி நீதிபதி எப்படி எடுத்தார்? அவர் எடுத்தது இல்லாமல் சம்மந்தம் இல்லாத வழக்குகள் ஏன் அவர் எஸ்ஐடி போட சொன்னார்? ஏன் அவ்வளவு கமெண்ட்ஸ் போட்டார்? அது சம்பந்தமாக ஒரு எனக்கு ரிப்போர்ட் வேணும். அந்த ரிப்போர்ட்டை தலைமை நீதிபதிகிட்ட பதிவாளர் காண்பித்து ஓகே போனவர் எனக்கு அனுப்பணும். 2வது, அது என்ன அரசு அதிகாரிகள் உட்காந்து அவங்க தீர்ப்பு எழுதுறாங்க? அது என்ன அவ்வளோ அவசரமாக போட்டு அந்த ஒரு நபர் கமிஷன் போட்டாச்சு இல்லை, அப்புறம் எதுக்கு அரசு அதிகாரிகள் தீர்ப்பு எழுதிக்கிட்டு இருக்காங்க? இது விசாரணை பாதிக்காதா? அதுக்கு பிறகு அவர்கள் எழுதுனதான் இன்னும் கூடுதல் இருக்குது. அதில் தான் இவங்க எங்கே ஃபெயிலியர்னு நான் சொல்ல வரேன். தாவேகா இந்த கூட்டத்தில் அவர்கள் இப்போ கூட்டின கூட்டத்தில் இந்த விபத்து நடந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. திமுக இதை தாவேகாவினர் தான் காரணம்னு குற்றச்சாட்டுறாங்க. தாவேகாவினர் திமுக தான் காரணம்ன்றாங்க. இவங்க 2 பேருக்கும் அரசியல் பகை இருக்குது. இந்த பகை உணர்ச்சியை தீர்த்துக்கிறதுக்கு எங்கேயாவது போய் பண்ணிக்கங்க. எங்களுக்கு நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, திமுக இந்த அரசு இந்த மாதிரி அமைச்சது எல்லாமே தப்புன்னு பார்க்குறோம். எங்களுக்கு தேவை 41 பேர் குடும்பங்கள், அவருடைய உறவினர்கள் எப்படி இறந்தார்கள் அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த மக்களுக்கு இருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். அந்த உரிமையின் அடிப்படையில் அவர்களுக்கு அது தெரிஞ்சே ஆகணும். அதற்காக இதை எல்லாவற்றையும் ரத்து பண்ணிவிட்டு நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு இதை உத்தரவிடுறோம். சிபிஐ விசாரணை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி, அவருக்கு உதவி செய்ய 2 ஐஜி அந்தஸ்தில் குறையாத 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் நியமிக்கப்படணும். உடனடியாக அவர்கள் பணிக்கு வரணும், உடனே அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும், அதுன்னு போட்டாங்க. இதில் சொல்ல வந்தது என்னென்னா, உன் தாவேகாகவும் உன் திமுகவும் வேலை வெட்டி இல்லை, நீங்கள் அடிச்சிங்க, எங்களுக்கு அது தேவையில்லை, எங்களுக்கு அந்த மக்கள் தான் முக்கியம். அப்போ இவர்கள் சட்ட குழு எங்களது பயங்கரம் அப்படி இப்படின்றாங்க. இவங்க எந்த லட்சணத்தில் இருக்காங்க பாருங்கள். நீதிமன்றத்தில் இவர்களுக்கு விஜய் மேலே எவ்வளோ வெறுப்பு இருக்குன்றது காமிக்கிறேன். நீதிமன்றத்தில் போய் இங்கே புகழ்பெற்ற வழக்கறிஞர் இவர்கள் சொல்லிக்கொள்கிற அந்த வில்சன், விஜய் ஒரு குற்றவாளி எப்படி கரூருக்கு போகலாம் அப்படின்னோன்னா தான் மேட்ரை தலைகீழாகும். எஃப்ஐஆரே படிக்காமல் வந்துட்டீங்களா? கடுமையான இது. ஒரு எல்லா வழக்கறிஞரும் சிரிப்பாங்க, ஏன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எஃப்ஐஆரில் பேர் போட்டிருக்கா? இல்லை, எஃப்ஐஆரே படிக்காமல் எப்படி நீங்கள் வந்தீங்க? எப்படி நீங்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கலாம்? அவர் குற்றவாளியா? அவர் எப்படி குற்றவாளின்னு சொல்லுவீங்க?
அப்போது அவருக்கு வந்து நாங்கள் ஆணையிடணுமா? ஒரு முதல்வர் என்ன ப்ரோக்ராம் பண்ணோம், நாங்கள் வந்து அவருக்கு வகுப்பு எடுக்கணுமா? எந்த அடிப்படையில் வந்தீங்க? தள்ளுபடி பண்ணுறேன். இல்லை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம். அதையும் வெளியில் வந்து பெருமையாக ஆமாம் தள்ளுபடிலாம் பண்ணல, நாங்கள் தான் வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்போ எதுக்கு போட்டிங்கன்னு கேட்க மாட்டேன், எவனும் கேட்க மாட்டான். சார் வாபஸ் வாங்குறது எதுக்கு சார் போட்டிங்கன்னு எவனும் கேட்க மாட்டான். இது ஒன்று. இங்கே இவர்கள் எப்படி போயிருக்கணும்? ஐயா நீங்களே உங்கள் தீர்ப்பில் எழுதிருக்கீங்க ஐயா, தாவேகா கூட்டத்தில் இந்த விபத்து நடந்தது, திமுக இந்த மாதிரிலாம் போட்டுச்சின்னு சொல்லியிருக்கீங்க, தாவேகா இந்த மாதிரிலாம் பண்ணுதுன்னு சொல்கிறீங்க. இவங்க 2 பேருக்கும் இருக்கிற பகை எங்களுக்கு தேவையில்லை, 41 மக்களுடைய நீதி தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி தான் நீங்கள் சிபிஐ விசாரணை போட்டிங்க. அப்போ அந்த தாவேகாவுடைய விபத்துக்கு காரணமாக இருக்க அந்த தாவேகாவுடைய தலைவர் அந்த பாதிக்கப்பட்ட விக்டீமில் சந்திக்க போகிறாரு. இது வழக்கு விசாரணையை பாதிக்கும். அவர்களை சந்தித்து அரசு வேலையெல்லாம் கொடுக்கும்பொழுது அவர்களுக்கு சாதகமாக சாட்சி சொல்லக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்க சூழ்நிலை. இப்போ அதுலேயும் ஒரு சந்தேகம் என்னென்னா, அந்த விபத்து நடந்ததுக்கு பிறகு அந்த 20 லட்ச ரூபா கொடுத்துட்டாரு. எங்கேயுமே அவங்க எப்பயுமே இப்போ அதுலேயுமே கூட செந்தில் பாலாஜி பேர் அடிபட்டுச்சு. இவர் வந்தார், பணம் வாங்கிக்கிங்க, அவருக்கு எதிராக சொல்லுங்கள் அப்படின்லாம் ஒருத்தர் கூட சொல்லலையே. இப்போ இவர் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு போய் கொடுத்ததுக்கப்புறமா அவங்க மாறுவாங்க. அதுதான் அது அப்புறம் கதை. இவர்கள் ப்ரே எப்படி வச்சிருக்கணும்னு கேட்குறேன். இவர்கள் போனதே தப்புன்றேன் நான் தான். அப்போ ஏன் 20 லட்ச ரூபா கொடுத்துட்டாரு இல்லைங்க ஏற்கனவே, அப்புறம் எங்கே இருந்து உங்களுக்கு அப்போவே நீங்கள் இது பண்ணிடணும். அவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே பாதிக்கப்பட்டவங்களுக்கு கட்சி சார்பாக 20 லட்சம் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் போய் இவர் என்ன பண்ணி என்ன பெருசாக மாற்ற போகிறாங்க? இன்னொன்று, இவர்கள் பேசின பேச்சுக்கள்லாம் அந்த மக்கள் அவர் என்னங்க பண்ணுவார்? இவங்க சரியாக பாதுகாப்பு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அப்படியே என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. அந்த வழக்கு போட்டவங்கள சிபிஐ விசாரணை கேட்டவங்கள கூட துட்டு வாங்கிட்டு போட்டாங்கன்ற லெவல்லாம் கொண்டு போனாங்க. அதெல்லாம் மீறி தான் நீதிமன்றம் தான் சிபிஐ விசாரணை கொடுத்தது. தாவேகா போனதே எஸ்ஐடி கேட்டு தான். நீதிமன்றமே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுச்சு. அப்போது இந்த விவகாரத்தில் இவர்கள் இப்படி போயிருக்கலான்றாங்க. அப்போ அந்த முதலமைச்சர் போகிறாரு. இன்னொன்று, பொதுப்பணித்துறை அமைச்சர் வழக்கில் 3வது நபராக குற்றம் சாட்டப்பட்டு உள்ளவர் அமைச்சர் முதல்வர், அன்றைய முதல்வர் ஸ்டாலின் காவல்துறை வைத்து 47 பேரை கொலை செய்தார்னு ஒரு கருத்தை சொல்கிறாரு. இது சாட்சிகளை குழப்புகிற வேலை. இதை வந்து நீதிமன்றம் எப்படி பார்க்குதுன்ற அப்படி கொண்டு போயிருக்கணும். இப்போ அந்த கேஸ் தான் சிபிஐட்ட கொண்டு போயிருக்காங்க. அது கோர்ட்டு தான் சொல்லிச்சு, எங்கள்கிட்ட வர அங்கே போய் சொல்லு ஒரு நியாயத்தை. அவர் தான் அங்கே ஜட்ஜி, ரிட்டையர்ட் ஜட்ஜி இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லு, அவங்க முடிவு எடுக்கட்டும். அந்த முடிவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அமைச்சர் ஆதவர்ஜாவனுடைய பேச்சு கொஞ்சம் அத்துமீறலாக நம்ம பேச்சு துடுக்குத்தனமானதுங்க. அப்படி பேசவே கூடாது. பொதுவெளியில் இருக்கிற ஆள் கொன்றேன்னு எப்படிங்க? காவல்துறை வைத்து கொன்றீர்கள்னா இது வந்து உள்நோக்கம் கற்பிக்கிறது இல்லை. காவல்துறை பாதுகாப்பு குறைபாடு இருந்தது. எடப்பாடியும் இல்லை அண்ணாமலையுடைய பேட்டியை பார்த்தீங்கன்னா, காவல்துறை அவங்க வேலையை அவங்க செய்யலை. உங்களுக்கு க்ரௌட் மேனேஜ்மெண்ட் தெரியுமா தெரியாதா? நீங்கள் ஏன் இதை பண்ணல? அரசு ஏன் எத்தனை அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணாங்க இந்த விவகாரத்தில்? அப்படி அந்த மாதிரி போகிறது தான் கரெக்டாக இருக்கும். கொன்றதுன்னா என்னங்க? இது குற்றச்சாட்டு. அது காவல்துறை சேர்த்து போலீஸ் அஃபீஷியல்ஸ் சொல்கிறேன். இல்லை, இவர் திமுக ஆட்சியில் இருக்கும்போது இப்படி பேசியிருந்தாருன்னா 2 இன்ஸ்பெக்டர் வச்சு புகார் வாங்கியிருப்பாங்க. எங்களுக்கு பெரிய மன உளைச்சல் ஆகிடுச்சு, காவல்துறையே இவர் குற்றச்சாட்டு நாங்கள் கொலை செஞ்சோன்றாரு, எங்களுக்கு மன உளைச்சல் ஆகிடுச்சு, இதனால நான் 3 வேளை சாப்பிட்றத 2 வேளையாக சாப்பிட்டுக்கிறேன், உடம்பு எடை குறைஞ்சி போச்சு, இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு புகாரை வாங்கி கண்டிப்பாக 4 ஸ்டேஷனில் கேஸை போட்டிருப்பாங்க. எனக்கு என்னென்னா வாய் புளிச்சதோ மக பிடிச்சதோ பேச முடியாதுங்க. நீங்கள் பார்த்து தான் பேசணும். காவல்துறையை வைத்து கொன்றாருன்னா அது என்ன வார்த்தை? அவர் எப்பவுமே அப்படி தான். அவர் கோவம் வந்தால் என்ன பேசணும்னு தெரியாது. அவர் எனக்கு என்னன்னு பேசுவார். அதில் தான் ஜென்சி என்ற வார்த்தையை தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர் அவர் தானே. இலங்கையிலும் நேபாளத்தில் நடக்கும் போல ஜென்சி புரட்சி இங்கே நடக்கும்னாருல, அது இந்த பயப்படுங்க நம்பிடுச்சிங்க. அதாவது அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ட்வீட் போட்டு அழிச்சிட்டாரு. அன்னைக்கு அதானே அந்த ஆத்திரத்தில் போட்ட ட்வீட் தானே. இந்த பயப்படுங்க அதை நம்பிச்சு, ஓ ஜென்சி தான் காரணமா அப்படின்ட்டு இங்கே ஒரு 10 டிக்கெட்டுங்களை வச்சுக்கின்னு ஜூலி போன்ற ஆக சிறந்த அறிவாளியில் வைத்துக்கிட்டு ஜென்சின்னுறாங்க. கான்செப்டே இவங்களுக்கு தெரியல. அதனால் அது தனி சாப்டர். அதனால் அவர் பேசுனதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது இடைத்தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இந்த வேளையில் நம்ம ஏற்கனவே நீங்கள் பேசியிருந்தாலுமே கூட துறைமுகம் காஜாவினுடைய திருமணத்தில் சீமான் அவர்களும் உதயநிதி அவர்களும் ஒரு அளவலாகிறார்கள். அது வந்து எவ்வளோ தான் மறுத்தாலும் அவரை வந்து எம்எல்ஏ ஆக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கிறதாக கேள்விப்படுறோம். இது எப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்களா? இது ரொம்ப சாதாரணமாக கடந்து போகணுமா? நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. சீமானுக்கு திமுக மேலே ஒரு சாஃப்ட் பார்வை வந்துச்சு, விஜய் மேலே ஒரு கோப பார்வை வந்திருக்கு. இன்னைக்கு கூட ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு, எது கரூருக்கு போகிறாருன்னு. இப்போ அவங்க இதுலேருந்து யாரோ போய் புகார் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு ப்ராட் வியூ இருந்தது, இப்போ கொஞ்சம் சுருங்கி இருக்குது.
ஆனால் இந்த கல்யாணத்தில் பார்க்கறதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்க முடியாது. சீமான் கல்யாணத்தில் யாரை வேணால் பார்ப்பார், யார்கிட்ட வேணால் பேசுவார். விஜய் போயிருந்தா விஜய் பார்த்துருக்க மாட்டாரா? அங்கே பார்க்கல, துக்க வீட்டில் பார்த்தா உடனே அதுக்கு தான் முடிவு பண்ணீங்களா? தாவேக்கா பொது வேட்பாளர் இல்லை, அங்கே நடந்து கொள்ள முறையும் அவரை விழிக்கிற முறையும் அதுதானே. சாவு வீட்டில் போய் சிரிச்சு பேசிட்டு இல்லை, அங்கே இல்லையே, அங்கே நம்ம அப்படி சொல்ல முடியாது. இப்போ வா கௌதமன் வீட்டில் இல்ல திருமணத்தில் சந்திச்சது வேற. இங்கே வந்து இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு கடந்த காலத்தில் விமர்சனம் செஞ்சுருக்கிறாருன்றது தான் நான் கேட்குறேன். விமர்சனம் வேறு. நீங்கள் சீமானை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் என்ன விமர்சனம் பண்ணாலும் தனிநபர் இது பார்க்கும்போது நேரில் நல்லா தான் பேசுவார். அந்த இதெல்லாம் பண்ண மாட்டார். அப்படின்னா ஏங்க அவர் போய் விஜய் கூட வந்து நிற்கணும் அந்த சாவு வீட்டில்? அவ்வளோ விமர்சனம் பண்ணாலே ஒதுங்கி போயில நிற்பாங்க. சிஎம் வரான்னா ஒதுங்கி போய் காரில் உட்காந்துக்குவாங்க, நின்றுக்குவாங்க. ஏன் கூட வரணும்னு கேட்குறேன் பாரதி ராஜா இதில். அதெல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க. அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல இது பார்த்துருக்கலாம். அவரை கடுமையாக விமர்சித்தவர்களுக்காக அவர் பேசியிருக்காரு. மறுபடியும் விமர்சனம் பண்ணப்போ மறுபடியும் அவங்க பாதிக்கப்பட்டப்போ மறுபடியும் பேசியிருக்காரு. அந்த மாதிரி அவர் வந்து அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டார் சீமான். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இப்போ அண்ணாமலை பார்த்து பேசினார். உடனே அன்னைக்கு என்னென்ன கதை கிளப்பி விட்டாங்க. அதனால் அது கிடையாது. அவரை பொது வேட்பாளர் நிறுத்திலாம் அது சீமான் ஒத்துக்கிட்டு போகிறதுன்றது சீமானுக்கு தான் எடுக்கு. என்ன கேட்டால் சீமான் வந்து அவர் பாதையில் தான் போகணும். வெற்றி தோல்வி சகஜம். அவர் பாதையில் அவர் போய்கிட்டு இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். விமர்சனங்கள் முறையாக வச்சுருந்தாருன்னா போதும். ஆனால் திமுக பக்கம் திரும்பவே மாட்டேங்கிறாரு. என்னன்னு தெரில. இப்போ இந்த அரசு வந்து ராம்சாரில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதை பற்றி சீமானுடைய கருத்து என்ன? அதுதான் இப்போ திமுக தொடர்புடைய விஷயங்களில் அவர் அதிகமாக பேசுகிறதில்ல. இப்போ ராஜ்மோகன் கூட அதுதான் சொல்லியிருக்காரு. ஸ்கூல் விஷயங்கள் எல்லாம் நாங்கள் அதிகமாக இது பண்ணியிருக்கோம், அதை பேசுகிறத விட்டுட்டு இவர் இதை சொல்கிறாரு அப்படின்னு முருக கடவுள் மேட்டில் இறங்குவார். அதுதான். அப்போது நம்ம பார்வை எப்படி இப்போ நம்ம கூட தாவேகாவை கடுமையாக விமர்சனம் பண்ணி நம்ம பேட்டிகள்லாம் கூட பேசியிருக்கோம். நல்ல விஷயம்னா இன்றைக்கி பாருங்கள், விக்னேஷ் 25% ஏற்றி கொடுக்குறாரு டாஸ்மாக் எம்ப்ளாயீஸ்க்கு. 10% ஏற்றி கொடுத்தா பெரிய விஷயம். 100 ரூபா கொடுக்குறத 125 ரூபா கொடுக்குறாங்க. 25%. அதையும் இந்த சிஐடிக்காரங்க எங்களை கேட்காம ஏற்றிட்டீங்க. அப்போனா நீங்கள் போன ஆட்சியில் 5 வருஷம் அவங்க கூட தானே இருந்தீங்க. ஒரு 10% ஏற்றி வாங்க வேண்டியதுன்னா அட பாட்டிலுக்கு 10 ரூபா இவங்கள மிரட்டி வாங்க வச்சாங்க. அதை சொன்ன ஒரு சிஐடி சங்கத்தை சேர்ந்த திருச்செல்வன் பொதுச் செயலாளர் 2-3 பேட்டி கொடுத்தாரு. அவரை கூப்பிட்டு மிரட்டி விட்டாங்க. கட்சியில் பேசக்கூடாது, எங்கேயும் பேட்டி கொடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சிஐடிக்கு இப்போ நான் திடீர்னு வீரம் வருது. இல்லை, அவர் எது பண்ணார்? போய் பேசுகிறாரு. சார் எங்கள் சம்பளமே கம்மி, நாங்கள் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறோன்னா அதுவும் ஒரு காரணம். அதனால் எங்கள் சம்பளத்தை ஏற்றி கொடுத்தா நாங்கள் இப்போ சம்பளத்தை நான் ஏற்றி கொடுத்துட்டேன்ப்பா, இனிமேல் 10 ரூபா வாங்காதீங்க, வாங்கினீங்கன்னா நடவடிக்கை எடுப்பேன். கரெக்டு தானே? அப்போ தப்பு. ஒரு எம்ஜிஆர் படத்தெல்லாம் வரும் பாருங்க, திருட வருவான், பிடிச்சி இது பண்ணுவார், ஐயா வேலை வா நான் உனக்கு இது பண்ணுறேன், அப்போ திருட மாட்டேன்ல வா. ஒரு விஜயகாந்த் படத்தில் கூட வரும்னு நினைக்கிறேன், வீட்டில் கூப்பிட்டு வேலைக்கு சேர்த்துக்குவாங்க திருடனை. அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுற விஷயத்தை பாராட்டணும்ல. டாஸ்மாகில் நல்ல நடவடிக்கை போகுது. பாட்டிலுக்கு 10 ரூபாவை கிட்டத்தட்ட நிறுத்திட்டாங்க. இனிமேல் பண்ணால் கடுமையாக நடவடிக்கைன்ட்டாங்க. பார் உரிமத்தை ரத்து பண்ணுறோன்னு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க வந்து கெஞ்சி கேட்ட அடிப்படையில் நாங்கள் புது இது போடுற வரைக்கும் 2 மாதத்துக்கு நீங்கள் நடத்திக்கிங்கன்ட்டாங்க. FL2 பாரு அது வந்து மெம்பர்ஸ்க்கான இது. 4 பெரிய மனிதர்கள் அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க ஒரு கிளப், இவங்க போயிட்டு இந்த இதில் நாத்தம் பிடிச்ச இதில் குடிக்காமல் ஒரு டீசெண்டாக மெம்பர்ஷிப் ஆகிட்டா, இப்போ நீங்கள் உங்கள் வீடு கேட்க நகர் அங்கே பக்கத்தில் ஒரு FL2 பாரில் நீங்கள் மெம்பர் ஆகிட்டீங்க. நீங்கள் ஒரு நண்பர்கள் 4 பேர் எல்லோரும் மெம்பர் ஆகிட்டீங்க. வீக்கெண்டில் போய் உட்காந்து நிம்மதியாக குடிச்சிட்டு வரலாம். ஆனால் போன இதில் FL2 பார்லேயே மாமே கொஞ்சம் தள்ளி வகாரு அப்படின்னு அண்ணா, ஏய் இது மெம்பர்ஷிப் போயா அப்படியா அப்படின்ட்டு அங்கே சாதா பாரா மாதிரி தான் ஓடிட்டு இருந்தது. அதை இப்போ வந்து டைட் பண்ணி ஒன்லி மெம்பர்ஷிப் அப்படிலாம் மாற்றி பல விஷயம் பண்ணுறாங்க. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லா துறையிலையும் வருது. அறநிலைத்துறையிலேருந்து பள்ளி கல்வித்துறையிலேருந்து மருத்துவத்துறை. இன்றைக்கி பாருங்கள் அந்த ஓபி சீட்டு. ஏண்டா ஒரு இந்த மெட்ரோ ட்ரெயினுக்கு போகும்போது நான் எனக்கு போய் பழகம் இல்லை, நான் போய் டிக்கெட் எடுக்க போகலான்னு என் பையன் எதுக்குண்ணா அந்த மாதிரி. ஆனால் எடுத்துட்டேன். எப்போ எடுத்தேன்? செல்லுலையே உள்ளே போயிட்டு இருக்கும்போதே வாட்ஸ்அப்பில் எடுத்துகிட்டு இருந்தேன் பாருங்க. அந்த இதை அப்படி காமிச்சோன்னா திறந்துக்குது கதவு. ஒரு மெட்ரோ ட்ரெயினுக்கே செல்லுலேயே இது பண்ண முடியும் போது ஓபி சீட்டுக்காக உட்காந்து 2 கிலோமீட்டர் நீளம் நின்றுட்டு இருக்கிறது எந்த ஊரில்? இந்த 5 வருஷமாக என்னையா பண்ணீங்க நீங்கள்? இதோ வந்த ஒரு 2 மாதத்தில் ஓபி சீட்லாம் அந்த வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் முதல் தடவை ஜிஹெச்சில் அறிமுகப்படுத்துகிறாங்க. வீட்டிலேருந்தே பண்ணிக்கிட்டு நேராக போய் ஓபி சீட்டை பாரு உள்ளே போகலாம். இன்னும் முன்னேற வேண்டியது இருக்குது. இதுக்கு தேவை சிந்தனை தான், மாற்றி யோசிக்கணும். மற்ற இதில் வரும்போது இதை இங்கே அமல்படுத்தலாம், அந்த மாதிரிலாம் கொண்டு வரணும்.
அப்போ அம்மா உணவகத்தை மருத்துவமனையில் திறந்ததை நான் பெரிய புரட்சியாக நான் பார்த்தேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் மக்களுக்கு ஒரு விஷயத்தை யோசிப்பாங்க. நீங்கள் அம்மா உணவகம் எடுத்துக்கங்க, 300 சில்லற அம்மா உணவகம் இன்னைக்கு அருமையாக பராமரிக்கப்பட்டு நல்லா போய்கிட்டு இருக்குன்னு நேற்று ஒரு ஆங்கில நாளேட்டில் கட்டுரை வந்து. நீங்கள் என்ன பண்ணீங்க? அம்மா உணவகத்தை முன்னிலும் வேகமாக நன்றாக செய்வோன்ட்டு நல்லா செஞ்சீங்க. நடந்ததா இல்லையா? இட்லி வச்சுட்டு சாம்பார் சட்னி கேட்குறாங்க, இல்லைன்றாங்க. வடிவேல் படம் மாதிரி குழம்பு இருக்குது, சாதம் இல்லை. அந்த பத்திரம் சொல்லுமே, அடியே சிரிக்குமாவில் இதாவது ஊத்துடி, அது இருக்குது இது இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி இட்லி இருக்குது, சட்னி இல்லை, அது சாம்பாராவது ஊற்று, சாம்பாரும் இல்லை. இன்னும் எப்படி சாப்பிடு? எப்படின்னா சாப்பிடு. நடந்துச்சுங்க. அந்த அளவுக்கு அம்மா உணவகத்தை வச்சுருந்தாங்க.